ஸோ ஒரு பிரைட் வந்து மேக்கப் போட்டு ரொம்ப அழகா நம்ம அவங்களோட கல்யாணத்தன்னைக்கு காட்டுவோம். பட் அதுக்கு முன்னாடி அவங்களோட இன்னர் க்ளோ வெளியே வரணும், அவங்க வந்து நேச்சுரலாவே ரொம்ப அழகா தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இருந்தே ஒரு சில ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகா அவங்களோட ஸ்கின் வந்துட்டு பளபளன்னு இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, கல்யாணங்கிறது நமக்கு ஒரு 2-3 months முன்னாடி தெரியும். ஸோ ப்ராப்பரா நம்மளோட பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணணும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். நீங்க தண்ணி நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவா இருக்கும், உங்க பாடியும் ஹைட்ரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது ஒரு 3 ஸ்டெப் உள்ள ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னன்னா, ரொம்ப மைல்டான ஒரு கிளென்சர் வச்சு மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி உங்க ஸ்கின்னை கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து கண்டிப்பா மார்னிங் ரொட்டீன்லயும் சரி ஈவினிங் ரொட்டீன்லயும் சரி நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து நீங்க மார்னிங் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன். நீங்க சன்ல எக்ஸ்போஷர் ஆகும்போது கண்டிப்பா ஒரு நல்ல SPF உள்ள சன்ஸ்கிரீன் நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். நைட் வந்துட்டு நீங்க மாய்ஸ்சரைசர் போடலாம், இல்ல நைட் கிரீம் போடலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல இன்னும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு கேர் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட பார்த்து உங்க ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சீரம்ஸோ இல்ல அவங்க கொடுக்குற மெடிகேஷன்ஸோ நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு முன்னாடி, ஒரு பிக் டேக்கு முன்னாடியே உங்க ஸ்கின் நேச்சுரலாவே ரொம்ப அழகாவும் ரொம்ப க்ளோவாகவும் இருக்கும். தேங்க்யூ.